வேகம், விவேகம், அதிகார தோரணை, கொள்கை பற்று, எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள். முதல்ல அவர் 10ஆம் இடத்துல ஆட்சி செய்ய காத்திருக்கின்றார். 10லே குரு வந்தால் முதல்ல பதவியிலே மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும், தலைமை பதவி கிடைக்கும், பரிபூர்ணமான லாபங்கள் கிடைக்கும். இது குரு பகவானுடைய முதல் ஆசீர்வாதம். இப்போ குரு பகவான் அவர் முதல் அமரக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கும் பொழுது, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன். அப்போ முதலிலேயே ஆரம்பத்திலேயே துவக்கத்திலேயே உங்கள் கையானது ஓங்கி நிற்கிறது. ஓங்கி நிற்கும் காரணத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களும் சற்று மிகையாகவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும், உங்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றியடையும், பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள், செய்தொழிலில் ஏற்றம் கிடைக்கும், பங்குச்சந்தை மற்றும் சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ சிம்மராசி என்பதே உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் ஒரு ராசியில் ஒவ்வொரு மாதம் முழுவதும் ஒரு ராசியில் இருப்பார். அந்த கணக்குப்படி பார்க்குறப்ப முதல்ல சித்திரை மாதத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் பலம் ஓங்கி நிற்கும். அடுத்தது ரிஷப மாதம்னு சொல்லக்கூடிய வைகாசி மாதத்தில் வரும் பொழுது குருவோடு இணையும் பொழுது அந்த குரு யோகம் உங்களுக்கு பலமான லாபத்தை கொடுக்கும். இப்படி 12 ராசிக்குமே சொல்லிட்டே போகலாம். ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் காலம் முழுவதுமே உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக ரோஹி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கும் பொழுது அப்போ தான் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேணும். ஏன்னா சந்திரன் நட்சத்திரம்ங்கிறது கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு விரையாதிபதி. அப்போ விரயங்களை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பு கொடுப்பார். பொதுவாகவே 10ல் குரு வர பரமசிவனும் ஆண்டி என்று சொல்வார்கள். அப்போ அந்த காலகட்டங்களில் விரயம் வேறு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்னால சிம்மராசி என்பது தொழில் ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஏதாவது பண ரீதியாக மன ரீதியாக எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறப்ப ரோஹி நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்க காலகட்டங்கள் தான் அந்த காலகட்டம். அப்போ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிதானமான போக்கு மட்டும்தான் லாபத்தை கொடுக்கும். அப்போ நிறைய செலவுகள் வரும், வராக்கடன்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு, கொடுக்கல் வாங்கலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போகும். குறிப்பாக சொல்லப்பென்றால் அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலைகளே ஆட்டம் காண்பது போல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த காலகட்டங்களில் குரு பகவான சிக்கனை பிடித்தேன் சிவபெருமானே என்பது போல் அவருடைய அனுகிரகம் வேண்டி நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை, எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட அதனை சரியான வழிமுறையோடு கொண்டு செலுத்த வேண்டும் என்று நினைப்பது தான் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும். அடுத்தபடியாக செவ்வாய் நட்சத்திரமாகிய மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் குரு பகவான் பயணிக்கும் பொழுது இதுவரைப்பட்ட கஷ்டமெல்லாம் விலகி 1க்கு 2ஆக லாப பலன்கள் அதிகரித்து நிறைய கிடைக்கப் போகும். ஏனென்றால் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, 4, 9 ஆதிபத்தியம் பெற்றவர். அந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் நண்பர் பயணிக்கும் பொழுது இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்கக்கூடிய வாய்ப்பும் இழந்த வாய்ப்புகளை எல்லாம் மீட்கக்கூடிய தன்மையும் சுபமும் யோகமும் எதிர்பார்த்து காத்திருந்ததுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இழப்பை பற்றி பெரிய லெவலில் கவலைப்படாதீங்க. ஆனால் பெரிய லெவலில் இழக்காமல் இருப்பது நலம் தரும். புத்தி கூர்மையினாலும் பிரத்யேக யோசனையை சற்று கவனித்து உங்களுடைய யோசனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு சென்றீங்கன்னா இந்த ரோஹி நட்சத்திரத்தில் சந்திரன் நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது நிதானமான போக்கு உங்களுக்கு நல்ல லாபம் தரும். சரி, பொதுவான பலன்களை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அடுத்து தொழிலாளர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. அதே நேரத்தில் தொழில் ரீதியாக அல்லது தொழிலாளர்களுக்கும் சற்று பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக சூரியன் அரசாட்சி செய்யக்கூடிய கிரகம். அப்போ அரசு என்று சொல்வோம். அப்போ அரசியல் ரீதியாகவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு.
தொழிலாளருடைய ஸ்ட்ரைக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, தொழிலாளருடைய போராட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவற்றையெல்லாம் அரசு சரியான முறையில் கையாள வேண்டிய நேரம் இந்த நேரம் நடந்து கொண்டிருக்கும். அடுத்து எண்ணிய செயல்கள் எல்லாம் இனிதே நிறைவேற்ற செவ்வாய் போன்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. எவ்வளோதான் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முடிவு சுபம் என்று சொல்லுவோம். துவக்கம் எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் முடிவு சுபம் என்று சொல்லுவோம். அந்தளவுக்கு தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த வட்டம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஊடால் நடக்கக்கூடிய அந்த பகுதி உங்களுக்கு சற்று பிரச்சனையாக இருந்தாலுமே முடிவு உங்களுக்கு சுபமாக இருக்கும். அதனை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அடுத்து உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியாகிய சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்க காரணத்தினால, நான் முதல்ல சொன்ன மாதிரி விரயத்தில் போகக்கூடிய காரணத்தினாலையும் உங்களுக்கு உடலானது டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு பதட்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ அந்த காலகட்டங்களில் மெடிடேஷன் பண்ணுறது, அவருடைய இல்லத்து குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, வீட்டு தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, நிதானமான போக்கை கடைபிடித்தல், இதெல்லாம் உடல்நிலைகளை உங்களுக்கு பாதிப்பிலிருந்து தப்பித்து கொடுக்கும். என்ன சரியாக சொல்ல போனோம்னா, அரசு சார்ந்த துறை அல்லது அரசுக்கே இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அனர்த்தம் ஏற்படும் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதட்டமான தன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நிதானமான போக்கு மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் உத்தியோகஸ்தர்களுக்கு. ஏன்னா ராஜ கிரகம் இல்லையா, அப்போ ராஜ உத்தியோகம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு பணி மாற்றங்கள் கிடைப்பதற்கும் அல்லது நினைத்த இடங்களுக்கு செல்வதற்குமான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் பணி சுமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், 1க்கு 2ஆக வேலையை இழுத்து போட்டு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வட்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஒர்க்குலோடு இந்த வட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆகும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஆகவே நிதானமாக கொஞ்சம் பயணித்தால் நல்லாயிருக்கும். குழந்தைகளை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல சிறப்பான ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சொல்லப்போனோம்னா இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு நல்ல பயனுள்ள ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா நல்ல கல்விக்கான வாய்ப்பு, அப்புறம் இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிற இடத்துல இருந்து குரு பார்வை இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பானது. தொழில் சார்ந்த கல்விக்கும் சரி அல்லது மேற்படிப்பு படிக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கும் சரி ஒரு நல்ல பயனுள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைய காத்திருக்கிறது. சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு குரு பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கவில்லை என்றாலுமே 7ஆம் இடத்து அதிபதியாகிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குற காரணத்தினால சிம்மராசிக்காரர்களுக்கு மங்கள சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம், புத்திரபாக்கியம், வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே சற்று சிரமப்பட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும், சுலபமாக கிடைக்காது. அதாவது ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு 4 பொண்ணு பார்க்குற மாதிரி பார்த்து அதுலேருந்து ஒரு பொண்ணை நீங்கள் ஃபில்டர் பண்ணி தேர்ந்தெடுக்கிற மாதிரி வரும். அதுவும் கொஞ்சம் சிக்கலாக அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு அதை ஜெயமாக மாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த நேரத்தில் விட்டு கொடுத்தல் என்று ஒரு வார்த்தை சொல்ல முடியல, அதை இந்த சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அந்த ஜெயத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மங்களத்தில் ஜெயம் அடையலாம். இல்லை உங்கள் ராசிப்படி உங்களுக்கு கொள்கை பிடிப்பு, உங்களுடைய பிடிவாத குணங்கள் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னால் மங்கள யோகங்களில் தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் கூடுமானவரை கொஞ்சம் விட்டு கொடுத்தல் இந்த வருடத்தில் நல்ல பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த பிணக்கங்களெல்லாம் இணக்கமாக மாறி ஒரு சுமூகத்தன்மையை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்தல யாத்திரை செல்வதற்கும், சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்வதற்கும், உறவினருடைய வீடுகளுக்கு செல்வதற்கும், சுபமங்கள யோகங்களுக்கு செல்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தரப்போகிறது. பொதுவாக பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று சொல்வார்கள். அந்த சாதிக்கக்கூடிய வல்லமையை குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில், வியாபார, உத்தியோக ரீதியாக பெண்கள் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அதனால் இவற்றையெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திங்க. கலைத்துறை, விளையாட்டுத்துறை, கணினித்துறை, பங்குச்சந்தை துறை, இந்த துறைகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு லக்கி பீரியட்னு சொல்லுவோம். ஏன்னா சூரியன், அதாவது சூரிய நட்சத்திரத்தில் பயணிக்கிறது, குரு பயணிக்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர் ரிஷபராசின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கப்ப இன்னும் சுபத்தன்மையை அதிகரித்துள்வார். ஆடை ஆபரணங்கள் துறை,
கேட்ரிங் சம்மந்தப்பட்ட துறை, இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு பெண்களுக்கு இருக்குது. இவற்றில் அழகு சார்ந்த துறைகள், பியூட்டிஷியன், இது சம்மந்தப்பட்ட அழகு சார்ந்த துறைகள், ஆடம்பர சம்மந்தப்பட்ட துறைகள், இதெல்லாம் நல்ல வாய்ப்பு இந்த வட்டம் கிடைக்க காத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு நீங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணணும். அப்படிங்கிறப்ப குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு தனியாக அமர்ந்துள்ள குரு பகவான் எந்த ஸ்தலத்தில் தனியாக குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரோ அங்கு அமர்ந்துள்ள குரு பகவானை அவரை தரிசனம் செய்து அவருக்கான பிடித்த புஷ்பங்கள், அவருக்குரிய வஸ்திரங்கள், தானியங்கள் இவைகளை கொண்டு அவரை பூஜித்து எல்லாம் வல்ல குரு அனுக்கிரகத்தை பெறுவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.